Hello students, this is Iqbal. 12th standard physics la 9th unit la ஒரு important 5 mark பார்க்க போறோம். ஸோ இது என்ன அப்படின்னா மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் இதை யூஸ் பண்ணி எலக்ட்ரானோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரானோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். E=-1.6 × 10⁻−19 கூலும். ஸோ இதில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எய்ம் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து சார்ஜ் எலக்ட்ரான் வந்து எவ்வளோ சார்ஜை வந்து கேரி பண்ணுது, எவ்வளோ கூலும் ஆஃப் சார்ஜை கேரி பண்ணுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆனோடு, இன்னொன்று கேதோடு. இதை வந்து பேட்ரி மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்ரி இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலும் இது நெகட்டிவ் டெர்மினலையும் இருக்கும். சரியா? ஓகே. இதில் மேலே வந்து ஆட்டமைசர் இருக்கும். இந்த ஆட்டமைசர் வழியாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த ஆனோடில் ஒரு சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, எதுக்குன்னா இது வழியாக இந்த ஆயில் வந்து இது அப்படி இங்கே மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வச்சுருப்பாங்க. இந்த மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆயில் ட்ராப்போடைய மூமெண்ட்டை நம்ம கண்காணிப்போம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம்ல, அதோட டைரெக்ஷன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டவுன்வேர்டில் இருக்கும். முக்கியமாக அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆயிலை வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம மூவ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஸ்டேஷ்னரியாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியும் நம்ம இது மூலமாக கண்காணிக்க முடியும். ஓகேவா? இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஏபி 2 பிளேட்டுக்கும் நடுவில் வந்து 10 kV இருக்கணும். ஓகேவா? சரி இப்போது இது வந்து என்ன ஆகுனா இங்கேருந்து கீழே இறங்கும் பொழுது அது அந்த இங்குள்ள ஏர்னால் அது வந்து அயனைசேஷன் ஆகலாம், நெகட்டிவ் சார்ஜாக மாறலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ரே இருக்குல்ல, எக்ஸ்ரே மூலமாக அது அயனைசேஷன் பண்ணலாம். ஓகே, அயனிகளாக அது மாறிடும். ஸோ டியூ டு ஃப்ரிக்ஷன் இல்லைனா எக்ஸ்ரே அது வந்து என்ன ஆகும், நெகட்டிவ்லி சார்ஜு ஒரு ஆயிலாக அது மாறிடும், ஒரு பார்ட்டிக்கலாக அது மாறிடும். சரியா? ஓகே, சரி. அதோடைய டைரெக்ஷனை வச்சு அதோடைய மூமெண்ட்டை வச்சு நம்ம அது வந்து எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இது அப்படி கீழே வருதுன்னு வச்சிங்களேன். ஸோ அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். சாதாரணமாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே வரணும்னா கண்டிப்பாக கிராவிட்டி, ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு தெரியும். ஸோ the force acting on the droplet are ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F=mg. அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அது என்னாச்சு, அது அயனைசேஷன் ஆகுதுல, ஒரு அயனாக மாறுதுல, அப்போ அது கண்டிப்பாக அதில் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கலாக மாறுதுன்னா ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ இல்லை பக்கத்தில் பாசிட்டிவ் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ அது மேலே இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து Fe=q×E. ஓகே, அந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ அப்புறம் பயான் ஃபோர்ஸ், இது வந்து பீன்னு போடணும், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், பி. நான் வந்து ஜின்னு டைப் பண்ணிட்டேன், சாரி. ஸோ பி பயான் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு டேபிள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டேபிள் வந்து என்ன பண்ணுது, ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் கீழே வரணும், கீழே வராமல் அங்கே மேலே நிற்குது. ஒரு டேபிள் மேலே, ஒரு டேபிள்னு வச்சிங்களேன், தான் ஒரு டேபிள். இந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்டை நான் வைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஏன் கீழே வரல, கிராவிட்டி பிடிச்சி இழுக்க தானே செய்யுது. ஏன் வரல அப்படின்னா இந்த டேபிள் அந்த கிராவிட்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸை, ஒரு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை அது மேலே கொடுக்குது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கேயே நிற்குது. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், FB. அப்புறம் விஸ்காஸ் ஃபோர்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பிசுப்பாக இருக்கும் தானே, ஓகே, விஸ்கஸாக இருக்கும். ஸோ அது கிளிசரின் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கீழே வர்றதை என்ன பண்ணும், தடுக்கும் தானே, ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி அதுவும் தடுக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் நம்ம விஸ்காஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி 4 ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா அந்த ட்ராப்லெட்டோடைய ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு இந்த ஃப்ரீ டயக்ராமை வச்சு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த FG வந்து டவுன்வேர்டில் இருக்கும். இங்கே 2 ஃபோர்ஸ் வந்து அப்போ ஒன்று பயான் ஃபோர்ஸ், இதுவும் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான், விஸ்காஸ் ஃபோர்ஸ் இதுவும் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு FB + FEக்கு ஈக்குவலாக இருக்கும். பேலன்ஸாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரெண்டுமே பேலன்சிங்காக இருக்குதுன்னு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்போ FG = FB + FE. ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். இங்கே முக்கியமாக எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். ஓகேவா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஃப்ரீ ஃபால் ட்ரை பண்ணுறோம். அப்போது எப்படி இருக்குன்னா FGயும் இந்த FB + FEயும் பேலன்சிங்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது FGனா ஃபார்முலா என்ன, உங்களுக்கு சாதாரணமாக ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, நியூட்டன் செகண்ட் லா படி F=ma தானே, F=m × a. இங்கே
எம் ஓகே அப்படி வச்சுக்கோமே. ஏங்கிறது கிராவிட்டி ஓகேவா, அதாங்க போட்டிருக்கோம். எஃப்ஜிக்கு பதிலாக எம்ஜின்னு போடுவோம். எஃப்ஜிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், எம்ஜின்னு போடுவோம். பட் இங்கே எம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டென்சிட்டியையும் மாஸ், அதாவது எம்ங்கிறது மாஸுங்கிறது என்ன, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், சரியா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எம் கிடச்சிரும் ஓகேவா. அப்போது இங்கே என்ன பண்ணுறேன், டென்சிட்டி, அந்த ஆயில் ட்ராப்போடைய டென்சிட்டியை வந்து நான் ரோன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. அவருடைய ரேடியஸ் வந்து நான் ஆர், இதான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே டென்சிட்டி என்ன வரும், டென்சிட்டி வந்து ரோ. ஓகே, வால்யூம், ஆயில் ட்ராப் எப்படி இருக்கும், ஒரு ஸ்பியராக தானே இருக்கும். ஸ்பியரோட வால்யூம் என்ன ஃபார்முலா, 4/3 πr³ தானே ஓகேவா. அதான் இந்த எம்முக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எம்முக்கு பதிலாக டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், அப்புறம் அந்த ஜிக்கு பதிலாக ஜி போட்டிருக்கேன். இந்த பயான் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணும், அந்த ஆயில் ட்ராப் கீழே வரும்போது, இந்த ஆயில் ட்ராப் வந்துட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கோ, ஆயில் சரியா கீழே வரும்போது அது என்ன பண்ணும், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற அந்த சேம் அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும். அந்த ஏர் வந்து எப்படி போகும், மேலே போகுமா, ஓகே அடி மேலே போயிடும். ஸோ அதுதான் இந்த எஃப்பி. அந்த டிஸ்பிளேஸ் ஆகிற அந்த ஏரோடைய டென்சிட்டியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சிக்மான்னு எடுத்துக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், டென்சிட்டி வந்து நான் ஏரோடைய டென்சிட்டி வந்து நான் சிக்மான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த வால்யூம் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் தான் அது என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ் பண்ணும். அப்போ சிக்மா இன்ட்டு வால்யூம், அப்போது மாஸ் கிடச்சிருச்சு, இன்ட்டு கிராவிட்டி தான் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஜி வந்து -Gன்னு போடுவோம் இந்த சைடு வந்தால், நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனால ப்ளஸில் போட்டிருக்கோம். அப்புறம் விஸ்காஸ் ஃபோர்ஸுங்கிறது நீங்கள் +1 படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, 6πr v ஈட்டா அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வர போகிறேன் ஓகேவா. ஸோ எப்படி கொண்டு வரலாம், இங்கே பாருங்களேன், இது ரோ, இங்கே ரோவும் சிக்மா மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாக்கி பாருங்கள் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடுமா. ஓகே, அப்போ எப்படி எழுதுகிறேன், ரோ 4/3 πr³ இன்ட்டு ஜி, இது உள்ளே கொண்டு வந்தால் சிக்மா 4/3 πr³ இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு 6πr vn ஈட்டா, சாரி n இல்லை ஈட்டா. சரி, இப்போ என்னென்ன காமனாக இருக்குன்னா ரெண்டுலேயுமே 4/3 πr³, 4/3 πr³, அப்புறம் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ஜி. அது ரெண்டையும் வெளியே எடுத்துட்டோன்னா மிச்சம் இங்கே ரோ, இங்கே மைனஸ் சிக்மா, அவ்வளோதான். இது வரைக்கும் ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் இந்த 4க்கும் இந்த 6க்கும் நம்ம அடிக்க முடியும். எப்படி, இங்கே 4 இந்த சைடு இருக்கா, மல்டிப்ளை இருக்கா, இந்த சைடு வந்தால் டிவைட் தானே வரும். அப்போ இங்கே அடிச்சிடலாம். இங்கே 2 2s are 4, இங்கே 3 2s are 6. அப்போ என்ன கிடைக்கும், 2/3 πr³, இதெல்லாம் அப்படியே வந்துடும். இங்கே 3πr v ஈட்டா அப்படியே வந்துடும். ஸோ எனக்கு 6 தான் வேணும். இந்த 6க்கும் இந்த க்யூபுக்கும் அடிச்சிங்கன்னா மிச்சம் என்ன ஆயிருங்க, ஸ்கொயர் ஆயிருமா. அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள், எனக்கு r² தான் வேணும். அப்புறம் அந்த பையும் கேன்சல் ஆயிரும், இங்கேயும் பை இருக்குது இங்கேயும் பை இருக்குது, அதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு r² தான் வேணும். r² ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன இருக்குது, 3 இருக்கா, இந்த 3 அந்த சைடு போனால் என்ன ஆயிரும், 3 × 3 மல்டிப்ளை ஆகும் 9, அப்புறம் ஈட்டா வி, ஈட்டா வி, ஈட்டா வி இன்ட்டு ஈட்டான்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த 2 இந்த சைடு போகும்போது டிவைடுக்கு வந்துடும், மேலே உள்ளதெல்லாம் கீழே வந்துடும், கீழே உள்ளதெல்லாம் மேலே வந்துடும், இதெல்லாம் கீழே வந்துடும். ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜி. எனக்கு என்ன வேணும், 6 தான் வேணும். இந்த பவர் 2 இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டு போடுவோம்ல, அதுக்கு பதிலாக 1/2, ரெண்டு ஒன்று தான், ஸ்கொயர் ரூட்டும் 1/2 ஒன்று தான். இப்போ நம்ம ரேடியஸ் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், எலக்ட்ரிக் சார்ஜோட வேல்யூ. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆயில் ட்ராப் வந்து கீழே வரும்போது இப்போது பயான் ஃபோர்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ண போகிறோம், பயான் ஃபோர்ஸு சாரி விஸ்காஸ் ஃபோர்ஸுக்கு பதிலாக இப்போது இங்கே எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் தான் இருக்கும். விஸ்காஸ் ஃபோர்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருங்க ஓகேவா. ஸோ அதே ஈக்குவேஷன் தான், FG ஈக்குவல் டு FB ப்ளஸ் FEன்னு போட்டோமா, FEக்கு பதிலாக FE போட போகிறோம், அவ்வளோதாங்க ஓகேவா. சரி, அப்போ FEன்னா நம்மளுக்கு தெரியும், மாற்றி போட்டிருக்கேன். FEனா QE, FBனா இது தெரியும், இப்போ தான் பார்த்தோம். 4/3 πr³ இன்ட்டு சிக்மா, சிக்மா ஃப்ரெண்டில் போட்டிருப்போம், அவ்வளோதான், சிக்மா ஜி ஓகேவா. வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி, அப்புறம் அவ்வளோ ஜி போட்டாச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். இங்கே டென்சிட்டி வந்து ரோவால் மல்டிப்ளை பண்ணுங்க, வால்யூம் மாஸ் இன்ட்டு மாஸுங்கிறது என்ன,
டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்புறமா கிராவிட்டி. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் அது. சரி, ஸோ QE தான் நம்மளுக்கு வேணும். நான் சார்ஜ் தானே கண்டுபிடிக்க போகிறோம், Q தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ QE இங்கே இருக்கட்டும். அப்படி இந்த சைடு கொண்டு வாங்க மைனஸ். அங்கே எப்படி காமனாக எடுத்தோமோ அதே மாதிரி காமன் எடுக்க போகிறேன். வேறு எதுவுமே பண்ணல. 4/3 πr³ சரிங்க. 4/3 இங்கே சைடு மைனஸ் வரும். எடுத்துட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். எனக்கு Q தானே வேணும். இந்த E மல்டிப்ளை இருக்கா, இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும். இப்போ ஏற்கனவே நம்ம R கண்டுபிடிச்சிருக்கோம். R வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஆரை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதாங்க நிறைய பேருக்கு குழப்பம் வருது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் குழப்பம் வரும். ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல R³ பதிலாக நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இந்த இடத்துல Rக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எப்படி வந்துச்சு இந்த வேல்யூன்னு பார்ப்போம். அப்போது என்ன பண்ணுறேன், Q = 4/3E பை ஆரோட வேல்யூ என்ன, 9 ஈட்டா V பை 2 இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு G. இதான் நம்ம பார்த்தோம். சரியா? பவர் 1/2 அதான் நம்ம வேல்யூ, ஆரோட வேல்யூ. ஆனால் இங்கே என்ன இருக்குது, பவர் க்யூப் இருக்குது. ஸோ க்யூபை போட்டுருவோம். இன்ட்டு மிச்சம் இருக்குது ரோ மைனஸ் சிக்மா G மைனஸ் சிக்மா G. இது அப்படியே வச்சுக்கோங்க. சார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து எவ்வளோ? பவர் 1/2 என்ன அர்த்தம், 9 தானே அர்த்தம். இது 1/2 ரூட்டுன்னு தானே அர்த்தம். அப்போது 9 ஸ்கொயர் ரூட் என்ன வரும் அப்படின்னா 3 வந்துடும். ஓகேவா? பட் 3 பவர் என்ன இருக்குது, 3 இருக்கா, 3³ 27 வெளியே வந்துடும். அப்போது இந்த இடத்துல 4/3E பை இன்ட்டு 27 இது அப்படியே இருக்கட்டும். மிச்சம் என்ன இருக்குது, இந்த 3ஆல் உள்ளே கொண்டு வந்துடுங்க. இப்போது இந்த 9 வெளியே எடுத்தாச்சு, 9 சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆல் எல்லாத்தையும் க்யூப் பண்ணுங்கள். என்ன ஆயிரும், பவர் 3. இந்த 3 நம்ம 1/2 மேலே போடலாம், 3 கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இது ஈட்டா³ மாறிடும். ஈட்டா³ இங்கே V³ பை 2³ வந்து என்ன ஆயிரும், 8 இங்கே ரோ வந்து மாற்றி போடணும், ரோ மைனஸ் சிக்மா ஹோல் க்யூப் G³ அப்படின்னு வந்துடுமா? எல்லாத்தையும் க்யூப் பண்ணிட்டேன். அப்போ க்யூப் பண்ணிட்டேன். இனிமேல் பவர் 3 தேவையில்லை. 1/2 ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு G. இது அப்படியே இருக்கட்டும். அப்போது 4π இன்ட்டு 27/3E. இந்த 8 இருக்குல்ல, இந்த 8 நம்ம எப்படி பிரிக்கலாம், 4 × 2ன்னு பிரிக்கலாமா? ஓகேவா? 4 × 2. ஒரு 4க்கு ரூட் வந்து எல்லாயிரும் 2 ஆகிடுமா? புரியுதா? இங்கே 4 × 2ன்னு பிரிக்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2, மிச்சம் 2 மட்டும்தான் இங்கே இருக்கும். அப்போது ஈட்டா³ V³ மிச்சம் இங்கே 2 மட்டும்தான் இருக்கும். ரோ மைனஸ் சிக்மா பவர் 3 G³. இந்த வெளியில் உள்ள ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு G இருக்குல்ல, அது அப்படியே இங்கே உள்ளே கொண்டு வரணும்னா ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன இருக்கும், இப்போது 5 இன்ட்டு ரூட் எக்ஸ்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 5 நான் உள்ளே கொண்டு போகணும்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். 25xன்னு வந்துடும். வெளியே வரும்போது 5 ஆகிடும். புரியுதா? அதே மாதிரி தான் இதை உள்ள ரூட்டுக்குள்ளே கொண்டு, ரூட்னு அர்த்தம் பவர் 1/2 உள்ளே கொண்டு போனால் ரோ மைனஸ் சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு G² அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான்ப்பா. இங்கே இதுக்கும் இது அடிச்சிடலாம். 2 பவர் 2 இருக்குது, பவர் 3 இருக்குது, மிச்சம் 1 இருக்கும். இதுவும் பவர் 2 இருக்குது, பவர் 3 மிச்சம் 1 இருக்கும். இங்கே 3க்கும் இதுக்கும் அடிச்சிங்கன்னா 9 டைம்ஸ் இருக்கும். இந்த 2க்கும் 4க்கும் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். 2 9s are 18π/E வந்துருச்சு பாருங்கள் ஆன்சர். இன்ட்டு N³ V³ 2 இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு G. அந்த ஆன்சர் அப்படியே வந்துடும். ஓகே. ஸோ இது மூலமாக நம்ம வந்து எல்லா வேல்யூ, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூவும் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு -1.6 10⁻⁶
-6 கூலும் ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா?